இன்னும் கொஞ்சம் ஆமா, இந்த வெயிலுக்கு எந்நேரம் காஞ்சு நான் எந்நேரம் டீ குடிக்கிறது. பேசாம அடுப்புல வச்சு கொடுங்க. அட கப்புட்டி வாயா, கேஸ் நானேண்ட வெயிலுக்கு வந்து டீ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் இந்த ட்ரம்னால வந்ததுங்க மாமா. ஆமா, ஏங்க மாமா இந்த அமெரிக்காக்காரனு ஈரான்காரனு சண்டை கட்டிட்டு இருக்கிறானுங்க? என் பொண்டாட்டி எதுக்கு எங்கிட்ட சண்டை கட்டுறான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இதுல ஊர் சண்டை உலக சண்டை எல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? தம்பி சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி. இந்த பாக்குறோம் சாவி போட்டுனா யார் சாமி எங்க வந்திருக்கான்? ஆகாமா கப்புட்டி வாயா, சாவி எங்கடா போட்டு வச்சிருக்கிற? நகர்றா. எடுத்துட்டு போடா. சூப்பர் தானே, வரட்டா? வண்டி வீடு போய் சேர்ந்துருமா? வீட்டுக்கா? வீட்டுக்கு யாரு வர? வண்டி நேரம் வாங்கி சேர்றதா? என்ன இந்த நாய் போறத பார்த்தா பெங்காலில கீழே என்னென்ன சொல்றீங்க? உங்க பைக்கா? மணி அடிச்சுட்டு வர்றதுக்கெல்லாம் பைக் ஆட்டையை போட்டு போயிட்டான் ஐயா. அவ புல் போதையில் போறானே, ஒயின் ஷாப்புக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அப்பா போயிட போறேன். எங்க போறானே தெரியலையே அப்பா. ஓடுறா. வரப்போத நாய் பாருங்க, வண்டி திட்டிட்டு நேரு பாருக்கு வந்துருக்கான் பாருங்க. அடாடாடா, கடவுளே கடவுளே, கமலமல் விநாயகா, எப்படி வண்டி கிடைச்சிருச்சாப்பா? உங்களுக்கு வண்டி கிடைச்சிருச்சு, நமக்கு எதை பார்த்து கவனிங்கண்ணா. அட உனக்கு இல்லாதாப்பா, உனக்கு என்னப்பா வேணுங்கள்? என்ன 500 ரூபா கொடுங்கண்ணா. 500 ரூபாயா? 1 2 3 இந்த 1500 ரூபாய் வச்சுக்கோ. நான் வரேங்கண்ணா. சந்தோஷமா போயிட்டு வாப்பா. போயிட்டோம்னா கருப்பா ஏறா. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? அடுத்த வண்டி எங்க தூக்கலாம்? அரே நீ அப்பா. அடுத்து இதே மாதிரி ஒரு இழிச்சு வாங்கி நமக்கு சிக்காமையா போறேன். போங்க. உருள் பத்திரப்படா. போலீஸ் கிட்ட சிக்கிட்டோம், அவளை செதச்சு விட்டுருவாங்க, தெரிஞ்சுக்கோ. 20 வருஷம். ஐயோ, கவலைப்படாத, வாயை பொத்திக்கிட்டு ஏறுமாப்ல போலாம். நான் போலீஸ் தெரியும்ல. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. மாப்ள வீடு வந்துருச்சுங்க. போயிட்டு வரேன். என்ன ஆட்டக்காரனா? போலீஸுக்கு வேற எந்த டேஷன் இருக்காரு? அவன் ஒரு பைத்தியமாப்பா. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டானயா. போலீஸ்னு சொல்லி சுத்திக்கிட்டு தெரியுதா? நான் தான் அவன் அடிக்கடி ரோட்ல நின்றுட்டு இருப்ப, கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போவேன். ஆக்சுவலா உண்மையான போலீஸே நான் தான். ரிட்டையர்ட் 5 வருஷம் ஆகுது. ஒருத்த மூஞ்சி பார்த்தாவே எவன் கொள்ளை அடிக்கிறவன் எவன் கொலை பண்றவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உங்க மூஞ்சி பார்த்தா ரொம்ப அப்ராணியா தெரியுது. ஆக்சுவலா உண்மையான போலீஸே நான் தான். ஐயோ, போலீஸா? அட கப்புட்டி பாயா, நீங்களும் களவாணி பையன்ல. வந்து வாடகை கொடுத்துட்டு போங்கடா. டேய், நீ சாப்பிடு. அடுத்து உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அதை நீ வாழ்க்கையில சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். என்னன்னு இது? நீங்க தானே உட்காடுறீங்க, நீங்களே இப்படி பண்ணலாமா? உடனே டஸ்ட்பின்ல போட வேண்டியது. டேய் ஏண்டா, இங்க குப்பை போட வேண்டாம் சொல்லி எத்தனை பேருக்கு நான் அட்வைஸ் பண்றேன். நீ அந்த குப்பையை போட்டுருக்கிறிய, யாரோ ஒருத்தர் 3வது ஆளு அவரு கொண்டு போய் இந்த குப்பையை அங்க போடுறாரு. அவருக்கு ஏதாவது நண்டு சொன்னியா? நண்டு சொல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் போயிருப்பாங்க. சொல்றான், அதான் நல்லது. கப்புட்டி வாயா, கேட்டு இருந்தா ஒரு பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கா. வெறும் பாயிண்ட் வந்து இந்த நக்கு நக்கிட்டு இருக்கிற. புடிச்சு காசு சம்பாதிச்சான்னு ஓட்டு இப்படி போட்டு போறேன். ஓ தலைவரே, ஓ தலைவரே, எங்க தனியா புலம்பிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? கட்டி இங்க போட்டீங்களா? அட அது ஏடா கேக்குற? 4 காசு சம்பாதிச்சா பெரிய கோடீஸ்வரர் நடப்பா அவனுக்கு. நீங்க புரியுது. ஏய்
கேக் நல்லா இருக்கா? இருக்கும்ல. ஆனா 800 ஒரு தோந்தா பாத்தீங்க, ஓரம் நிறுத்தி போட்டு கதவை திறந்து இந்த கேக் டிச்சில வச்சுட்டான்டா. தம்பி தம்பி இவா வா. தலைவரே ஓட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரீடிங்கில் இருக்கண்டா. நம்ம பசங்களாம் கூட்டி நம்ம கட்சி ஆஃபீஸ் வந்துரு. சரிங்க தலைவர். டேய் நம்ம அழகு மணி கூட்டு வந்துடுறா. வந்து கட்சிக்கே உசுரே கொடுத்துட்டு இருந்தா. சரிங்க தலைவர். ஏய் தலைவர் உன்னை கட்சி ஆபீஸ் வர சொன்னாரு, வா போலாம். முன்னாடி பாப்பா, நான் பின்னாடி வரேன். ஏய் நான் போயிட்டு நீ நடந்துதான்டா வரணும், ஏறா போலாம். பரவாயில்ல, நீ போ, நான் நடந்து வரேன். எப்படி அக்கௌண்ட் செத்தோலாம். யோ வாயா, கார்ல போவோம். ஏன் அழகுமணி கார் 6 லிட்டரா ஓசுவாங்க? என்னது ஓசி காரா? யோ நேத்தாயா 8 லட்சம் ரூபாய் ரெடி கேஷ் கொடுத்து காரை வாங்கினேன். யோ அம்புட்டு காசு நீ என்னையா பண்ண? யோ தலைவர் ஓட்டுக்கு காசு கொடுக்க சொல்லி மொத்த காசு என்கிட்ட தான் கொடுத்தாரு. மொத்தமா சுருட்டி கார் 8 லட்சத்துக்கு வாங்கிட்டேன். கணக்கு கிட்டையெல்லாம் டோக்கன் கொடுத்துருக்கிறேன். தலைவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏண்டா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜனங்கள்லாம் வந்து பணத்தை கேட்ட என்னடா பண்ணுவேன்? அவனெல்லாம் எங்கேயா ஜெயிக்க போறான்? அவனெல்லாம் தோத்துருவாயா. சம்பாதிக்கிற வழிய பாருங்கய்யா. மழை மணி கூட்டு வந்துடுறா. அவன் கட்சிக்கே சுரை கொடுத்துட்டு இருந்தா. அண்ணா கட்டிங்கீங்களா? சரி அண்ணா கட்டிங்கீங்களா? ஆமாங்க. 70 ரூபா கொடுங்க. அண்ணா நீங்க போய் அங்க ஓடுங்க, நான் வந்துடுறேன். அப்பா இந்த கருமத்துக்கு தான் ஒருத்தன் ஒயின்ஸா போறதுல எல்லாம் பாருக்கு போயிடுறானுங்க. ப்ரோ பாத்து ப்ரோ, சிந்திர போகுது. ஓ என்ன ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்துருக்கீங்க? இல்லையா அண்ணன் ஒரு டம்ளர்லயே எல்லா வேலையும் முடிச்சிருவோம்டா. ஓ என்னன்றீங்க? உனக்கு கட்டிங் ஷாருக் கான் மாதிரி போடணுமா சல்மான் கான் மாதிரி போடணுமா? அடங்கம்மால ஓ அப்புறம் எதுக்கு ஒயின் ஷாப்புக்கு வைக்க நடந்தோனீங்க? ஷாரா இவ கோமுட்டி தலைங்க முடி வெட்டுறதுக்கு தண்ணி வேண்டாமாடா? கட்டிங் எந்த மாதிரி வெட்டலாம் சொல்லு, போட்டுடலாமா? Cutting Kantasamy is here.